எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார். என்னடா ஆளுமை உனக்கு ஸ்டாலினுக்கு? என்ன ஆளுமை? அதிமுக சார்பில் நடைபெற்ற செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் முதல்வர் மு.க. ஸ்டாலினை கடுமையாக தாக்கி பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆண்டு கொண்டிருந்தது. இன்றைக்கு அந்த அசாத் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடி இருக்கிறார். மக்கள் பொங்கி எழுந்து அவருடைய அரண்மையை அடித்து நொறுக்குகிறார்கள். அந்த அசாத்துடைய தலையை வெட்டி செருப்பால் அடிக்கிறார்கள். அந்த நிலைமை மக்கள் பொங்கி எழுந்தால், ஏற்கனவே எழுந்ததால் தான் உன் மீது சேரடிக்கப்பட்டது. மக்கள் பொங்கி விட்டார்கள், மக்கள் எழுந்து விட்டார்கள், மக்கள் எழுச்சி அடைந்து விட்டார்கள். அதனுடைய எடுத்துக்காட்டுதான் சேத்தால் அடித்து திருத்தப்பட்டார்கள். ஸ்டாலின் எங்க வந்தாரு? இன்றைக்கும் இந்த தமிழ்நாட்டை யார் ஆள்வது? எங்களுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார். என்னடா ஆளுமை உனக்கு ஸ்டாலினுக்கு? என்ன ஆளுமை? புயல் வருகிறது என்று சொல்லுகிறார்கள், மரக்காணத்தை கடக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நீ எங்கே இருந்தாய்? சென்னையிலே மழையே இல்லாத சென்னையிலே படம் காட்டி கொண்டிருந்தார். எங்களுடைய எடப்பாடியார் விழுப்புரத்திற்கு வந்த பிறகுதான் இவனுக்கு சூடு சொரண வெக்க, அப்புறம் விழுப்புரத்துக்கு வரான். வந்து மக்களை சந்திச்சியா? ஒரு கல்யாண மண்டபத்தில் உட்கார வச்சுட்டு அங்க பார்த்துட்டு போற. மக்களை சந்திப்பதற்கு எப்போது நீ அஞ்சுகிறாயோ அப்போதே நீ தோத்துட்ட. அப்பயே நாங்க ஜெயிச்சிட்டோம். தேர்தல் தான். ஆகவே வருகை தந்திருக்கின்ற செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.